ஆசை சீரியல்ல நம்ம விஜயா வந்து பார்வதிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு மருமகன் வந்து வாச்சிருக்கால் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ மீனாவை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. மீனாவை எவன் சொன்னா, அந்த கடைசியா வந்தாலே சுருதின்னு ஒரு பணக்கார பைத்தியம், அதை தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்காண்டி விஜயா வந்து சுருதி அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க விஜயா செய்த தவிர வந்து சுருதி சொல்றனாலையும், அது மட்டும் இல்லாம விஜயாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுருதி நீங்க வந்து தவறு தான் பண்ணியிருக்கீங்க ஆண்டி, நீங்க வந்து மீனாவோட நகையை வந்து வித்தது தவறு, கொடுத்தது தவறு, உங்களோட நகையை வந்து நீங்க கொடுத்துருக்கணும் உங்க பையனுக்கு அப்படிங்கும் பட்சத்துல நீங்க எதுக்கு மீனாவோட நகையை கொடுத்தீங்க, அது தப்பு தப்பு. அதனாலதான் மாமா பேசாம இருக்காங்க உங்ககிட்ட. மாமா பேசணும் அப்படின்னா நீங்க வந்து மீனாட்ட மன்னிப்பு கேட்டாலே போதும், மாமா பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மீனாவுக்கு சப்போர்ட்டா சுருதி பேசுறா அப்படிங்கிற காரணத்துலதான் நம்ம விஜயா வந்து சுருதி மேல கோவப்படுறாங்க. ஆனா சுருதிட்ட நேரா கோவப்படாம மறைமுகமா கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. பார்வதிட்ட ரோஹிணிட்ட எல்லாம் ஸ்ருதியை பத்தி ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க. பணக்கார துமுற காட்டுறா இவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ருதியை வந்து வைக்க வேண்டிய இடத்துல நான் வைக்க போறேன், அவளை வந்து பணக்காரன்னு சொல்லிட்டு நான் அவளை வேலை எல்லாம் செய்ய விடாம வச்சிருந்தா அவ வந்து என்னை ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா, இது சரிபட்டு வராது, அவளை வைக்க வேண்டிய இடத்துல நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஸ்ருதியை வந்து வேலை வாங்க போறாங்க, மரியாதை கொடுத்து நடத்தாம இதெல்லாம பண்ண போறாங்க விஜயா அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா நம்ம ஸ்ருதியை வந்து வேலை வாங்கினாலும் ஸ்ருதி ஏதாச்சும் பேசினாங்க அப்படின்னா விஜயா கண்டிப்பா ஸ்ருதி வந்து சும்மா இருக்க மாட்டா, பதிலடி கொடுப்பா அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸ்ருதி வந்து நியாயமா பேசுறா, அது விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.